வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. தோல் சீவி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அந்த நெய்யில் வதக்கி எடுக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்படியும் நம்ம உருளைக்கிழங்கை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாதி வேகட்டும் போதும். இதை இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ ஒரு பாதி வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற நெய்யில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணுங்க. லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். நீல நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், இதோட ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணுங்க. தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதும் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கை புதினா இலை இதோட சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு நான் வறுத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம். மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா சேரணும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரம் இதை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா பெருசு பெருசாக வரும். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதோட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அரிசி அதே மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. பாஸ்மதி அரிசினாலே 1:2 தான். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்தோன்னா மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கறனால 2 விசில் தாராளமாக போதும். இதோ நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியெடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப கிளறி குழச்சிடாதீங்க. இது உடனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸில் போட்டு விட்டிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.